வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி. இந்த வாக்கியத்தை சின்ன வயசுலேருந்து நிறையா தடவை கேள்விப்பட்டிருக்கேன், நீங்களும் கேள்விப்பட்டிருப்பேன். இந்த முதுமொழியை அதை பூர்ணமாக பிரத்யட்சமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இன்றைக்கி எனக்கு கிடச்சிது நண்பர்களே. இன்றைக்கி ஏப்ரல் 21, 2019 சென்னை சங்கராலயத்தில் வேர்ல்டு பிராமின்ஸ் அசோசியேஷன் சார்பில் ஒரு நிகழ்ச்சி. முல்லைவாசல் பிரம்மஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் மகோபாத்தியாய அவர்கள் வந்திருந்தார் சிறப்புரையாற்ற. அந்த ஸ்தாபனத்தின் நிர்வாகத்தின் என்னை அழைத்திருந்தால் உரையாற்றுவதற்கு நானும் சென்றிருந்தேன். அதில் இந்த அனுபவம் எனக்கு கிடைச்சது நண்பர்களே. ஆனந்தமயமான அனுபவம். லேசில் கிடைக்குமா இது? அது அனுபவம் என்னங்கிறல ஒன்றும் இல்லை. கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் அவர்கள் பேசின பிறகு என்கிட்ட சொன்னார் மேடையில், நான் கொஞ்சம் அவசரமாக கிளம்ப வேண்டியிருக்கு, நான் கிளம்புறேன், உங்கள் பேச கேட்குறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை இன்னொரு தடவை நான் உபயோகப்படுத்திக்கிறேன் அப்படின்ட்டு மேடை விட்டு இறங்கிட்டார். அப்போ நான் அவர்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் ஒன்று சொன்னேன். என்ன சொன்னேன் தெரியுமா? மாமா, சந்தோஷம் உங்களோட இருந்ததே சில மணி நேரங்கள் உங்களோட மேடையில் இருந்த சந்தோஷம், ஒரு சின்ன சகாயம் பண்ணுறேன் மாமான்னு. என்னதுன்னார். நீங்கள் கீழே இப்படி உட்காந்துங்கோ, நான் மேடையில் பேச ஆரம்பித்த உடனே நீ சௌக்கியமாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புங்க மாமா, அந்த 2 நிமிஷம் எனக்காக உட்கார இல்லான்னு. அதுக்கு என்ன இருக்கேனே அப்படின்னு கீழே போய் முதல் வரிசையில் உட்காந்துட்டார். எனது உரையை ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் பேசியிருப்பேன் நினைக்கிறேன். நண்பர்களே, நீங்கள் நம்பினால் நம்புங்கோ, நம்பாத விட்டாலும் கவலை இல்லைன்னு சொல்லுவாள் அந்த மாதிரி. அதான் நீங்கள் நம்புவேன். ஏன்னா அங்கே இருக்கிற அரங்கத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இதை பார்த்து சந்தோஷப்பட்டா. அவர் அந்த அரங்கத்தை விட்டு கிளம்பவே இல்லைங்கிறேன். நான் பேசும்போது அடிக்கடி ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியோட முகத்தில் ஒரு பிரகாசத்தை தெரியப்படுத்தினார். அவ்வப்போது கைத்தட்டலும். யாருக்கு? இந்த தூசான எனக்கு. கடைசியில் நான் பேசி முடித்த அப்புறம் தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேனே வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷிங்கிறது, அந்த இதுக்கு வரேன். இப்போ கட்டத்துக்கு என்ன பண்ணார் தெரியும்? நான் பேசின பிறகு அவரே வந்தார். அந்த நிர்வாகத்தினர் சென்று கொஞ்சம் மைக்கை என்கிட்ட கொடுங்கன்னார். மைக்கை வாங்கிட்டார். நான் கிளம்பலாம் தான் இருந்தேன். ஆனால் சர்மா சாஸ்திரிகளோட பேச்சு என்னை கட்டி போட்டு விட்டது. என்னால் நகர முடியலை. முழுமையாக கேட்டேன். ரொம்ப அதி அற்புதமாக இருந்தது அவருடைய கருத்துக்கள். குறிப்பாக சர்மா சாஸ்திரிகள் சொன்ன அந்த வர்ண சங்கிரகமும் நம்மளுடைய யுக கான்செப்டும் ரொம்ப அதி அற்புதம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு மீண்டும் மைக்கு வாங்கிட்டு அரங்கில் ஓப்பனாக 2 வார்த்தை என்னை ஆசீர்வதித்தார். இதை விட எனக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த காட்சியை இப்போ பார்க்குறேல, இதை பாருங்களேன். அந்த ஆடியோ சரியாக விட்டாலும் ஒரு நண்பர் அனுப்பிச்சார் எனக்கு, இதை பாருங்களேன் அந்த காட்சியை. அவர் சொன்னது நமக்கு ரொம்ப வருத்தம் தான். அதை எப்படியாவது தடுக்கிறதுக்கு வழி பண்ணணுங்கிறது ஒரு புத்தன்னு நினைக்கிறேன். இதுக்கு எனக்கு என்ன தோன்றதுன்னா, இந்த குழந்தைகளை கண்ணா பின்னான்னு டிவி பார்க்காம இருக்க சொன்னேன்னா இது குறையுமே என்னுடைய சொந்த அபிப்பிராயம். இது ஒரு பைத்தியக்கார தரத்து வச்சிருக்கோம். என்னோட பாக்கியம் இன்னைக்கு முல்லைவாசல் மகோபாத்தியாய பிரம்மஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் ஆசீர்வாதம் எனக்கு பரிபூர்ணமாக கிடைச்சது எனக்கு இன்னைக்கு. நாராயண